வணக்கம், நான் உங்கள் பத்மபாலா பேசுகிறேன். இது வந்து அம்பையிலிருந்து வரக்கூடிய இது வந்து புதுசாக போடப்பட்ட பைபாஸ் ரோடு. இது வந்து கல்லிடைக்குறிச்சியிலேருந்து வரக்கூடிய ரோடு. இது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைட் எதுவுமே இல்லை, ஸ்ட்ரீட் லைட் எதுவுமே இல்லாதனால வாகன ஓட்டிகள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் இந்த பாருங்கள், பைக்கில் போகிறவங்கலாம் போக முடியல, ஏத்தால வர்ற வண்டி தெரிய மாட்டேங்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆலங்குளத்துலேருந்து வர்ற ரோடு. அதே ரோடு இப்படி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து தென்காசி போகுது. இது வந்து தென்காசி போகிற வழி பாருங்க. எதுவுமே வந்து ஒரு லாரி வருது பாருங்க. இங்கே ஒரு லாரி வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பஸ் வருது பாருங்க. யாருக்குமே எதுவுமே இல்லை, ஒரு லைட் எதுவுமே கிடையாது. எல்லாருமே பாருங்க அவங்க பால வராங்க, அவங்க பால போயிட்டு இருக்காங்க. இதில் ஒரு விபத்து நடக்கிறதுக்குள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வந்து இதில் வந்து ஸ்ட்ரீட் லைட்டும் பொறுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு காரு போகுது, அங்கேருந்து ஒரு காரு உள்ளே இருந்து வருது. யாருமே அந்த ஃபாலோ பண்ணுறது இல்லை. எல்லாமே பாருங்கள், அவங்கெல்லாம் யாருமே ஃபாலோ பண்ணுறது இல்லை. அவங்க பால வராங்க, அவங்க பால போய்கிட்டே இருக்காங்க. ஒரு விபத்து நடக்கிறதுக்குள்ள இதை வந்து உடனடியாக போக்குவரத்து துறையாக இருந்தாலும் சரி தான், இல்லை காவல்துறையாக இருந்தாலும் சரி, உடனடியாக இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு வைக்கணும். வச்சா மட்டும்தான் இந்த விபத்துக்களை தடுக்க முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு பைக் இங்கேருந்து போகுது, இந்த பைக் இங்கேருந்து வருது. அங்கே பாருங்கள், ரெண்டு பேரும் எப்படி சந்திக்காங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் ஒரு விபத்து நடக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம். அதனால் அது உடனடியாக இதில் வந்து ஒரு விளக்கு வைக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.